ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கசகசா, மூணு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி. இப்போ இதையெல்லாம் ஸ்டவ்வில் அப்படியே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ லைட்டாக சூடு வந்துருச்சு. நல்லா அப்படி சுட்டா போகும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. எடுத்துகிட்டு வந்த சிக்கனில் ஒரு 100 கிராம் இருக்கும். அதை போட்டு அப்படியே அரைச்சிக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, சின்ன துண்டு கல்பாசி, இது கொஞ்சமாக சோம்பு, ஒரு கைப்பிடி வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். எல்லாத்தையும் போட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு நிறைய வைக்கிறேன், அதனால் எல்லா மசாலாவும் போடுறேன். இப்போ நீங்கள் குழம்பு கம்மியாக வேணும்னா இதில் பாதி அளவு அரைச்சிக்கோங்க. தனி மல்லித்தூள் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சைஸு பெரிய தக்காளியாக 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு குழம்பு கம்மியாக வேணும்னா இதில் பாதியாக கூட போட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கறி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் யாரும் கறி முழுசாக திங்க மாட்டாங்க குழம்புல போட்டால், அதனால் இப்படி அரைச்சி போட்டுக்கிடுவேன். ஏன்னா இது பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இப்படி அரைச்சி சேர்த்துக்கிறது. இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். உங்களுக்கு பிடிக்கும்னா கூட விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் விட்டுருக்குறேன். புதினா தழை, கொத்தமல்லி தழை, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறவங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்புல உப்பு எல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு எல்லாத்தையும் இப்போ நான் அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். நீங்களும் உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, இவ்வளோ கரம் மசாலா, ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஒரு 1/2 ஸ்பூனு. எங்களை மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் இவ்வளோ போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஸ்பூன் பெருசாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு. கவுச்சி வாசனைக்காக தான் தயிர் விடுறது, கொஞ்சோண்டு தயிர் விட்டுருங்க. மல்லித்தழை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கங்க.
அரை லெமனை புழிஞ்சு ஊற்றி அப்படியே எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அடுத்த வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள், பார்த்துட்டு போட்டுக்கலாம். இல்லை அதுக்கு மீறி எனக்கு டைம் இல்லை அப்படின்னா பிசைஞ்சிட்டு போட்டு செஞ்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 300 கிராமுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் கறி. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே, வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கடலை மாவு இதில் பாதி போடுங்க போதும். தயிர் ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டு அப்படியே பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கபாப் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 கிலோவுக்கு போட்டிங்கன்னா எல்லாமே நல்லா போகிற அளவாக ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் போட்டது எல்லாமே. கரம் மசாலா மட்டும் அரை ஸ்பூனு போட்டுக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் முட்டை போட்டால் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஒரு இந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. இப்போ இது அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, கல்பாசி, பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சோன்னா 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நாம் பெசரி ஊற வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம். இதுலேயே தண்ணி பிரிஞ்சு வந்துடும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வைக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குது. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்லே வச்சு வதக்கிக்கலாம். ஹையில் வச்சு வதக்குனிங்கன்னா நார் மாதிரி இருக்கும் கறி. சிம்மில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதை ஹையில் வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். என் பையன் வந்துகிட்ருக்கான். வந்தோடனே சூடாக வறுத்து கொடுக்குறதுக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. எல்லோரும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு ஒரு பெரட்டிட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு சிக்கன்.
கவாப்பு, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் பொரிக்குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சதுனால நல்லா பொரி பொரியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.